தாவேக பெண் தொண்டர்களை இழிவாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய கோரி அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். முழு விவரங்கள். வணக்கம். தாவேக பெண் தொண்டர்களை இழிவாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரிய அரசியல் விமர்சகர் பொன்ராஜின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி அவருக்கு எதிராக புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. அதில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெண் தொண்டர்களுக்கு எதிராக அவர் பல்வேறு இழிவான கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் அரசியல் விமர்சனம் என்ற பெயரில் இது போன்ற தவறான கருத்துக்களை தெரிவித்ததால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு மற்றும் கடலூர் போலீசார் 2 வழக்குகளை பதிவு செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என கோரி பொன்ராஜ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் யூடியூப் சேனல் பேட்டியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மட்டுமே தாம் பதிலளித்ததாகவும் மற்றபடி பெண்களுக்கு எதிராக தவறான மற்றும் உள்நோக்கத்துடன் எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை எனவும் தற்போது அமைச்சர்களாக இருந்த இருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் தமக்கு எதிரான இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.